வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு புனிதமான பத்ரு தியாகிகளுடைய நினைவு நாள். இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு பிறகு அவர்களுடைய புனிதமான திருநாமங்கள் ஓதப்பட்டு துஆ செய்யப்படும். கலந்து பயன்பெற வேண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லா. وقال النبي صلى الله عليه وسلم يا حي يا قيوم اللهم إن تهلك هذه العصابة لن تعبد. صدق الله وصدق رسول الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அருமையான மூமின்களே, ரமலானுடைய அற்புதமான இந்த நோன்பை வெறும் கடமையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு இவ்வளவு சடைவு சங்கடங்கள் இல்லையா? இதுக்கு மேலே நோன்பு திறக்கணும் அப்படின்னு மதியானத்திலிருந்தே தயாராகிடும். சஹருக்கு வேணும் அப்படின்னு தராவிக்கு பிறகுறதே தயாராகிறது. ஒரு வினாடி யோசிக்கிறோம், சுகமான இந்த நோன்பு, இந்த இஸ்லாமிய இபாதத்துகள், அல்லாஹை பற்றிய ஞானம், எந்த சிரமங்களும் இல்லாமல் இலவசமாக பெற்ற சமூகம் நாம் தான். அது வந்த வழி, அந்த வரலாறுகளை ஒரு வினாடி யோசித்தால் ஈடு இணை இல்லாத மிக பெரும் தியாகத்தின் சொந்தக்காரர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள். இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாதம்னு சொன்னா, பெருமானார் மதீனாவுக்கு வந்த உடனே அந்த 23 ஆண்டு கால வரலாற்றை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையில 13 ஆண்டு காலம் எங்க? மக்கால. இந்த மக்காவில் பெருமானார் என்ன செய்தார்கள், அன்றைக்கு இஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, உலகத்திற்கு தெரியாத ஒரு சின்ன உம்மத்தாக தான் 13 ஆண்டு காலம் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் உச்சரிக்க வைப்பதற்காக எடுத்த போராட்டத்தின் காலம் 13 ஆண்டு காலம். ரொம்ப மைனாரிட்டியா 100க்குள்ளாக தான் அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப அந்த இடத்தில் இஸ்லாம்னா என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அதுதான் இஸ்லாம், வேற எதுவுமே இல்லை. ஒருத்தர் கலிமா சொன்னாரு, அவர் படுகொலை செய்யப்பட்டார், அவர் சொர்க்கவாதி. ஏன்னா அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகளுக்கு அங்க இடமே கிடையாது. அவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றமான தெய்வ வழிபாட்டு முறைகளும் ஷிர்க்குகளும் குஃப்ர்களும் மண்டி கிடந்த ஒரு சமூகத்தில் சும்மா வெளியில மட்டும் இல்லை, அவர்களுடைய நெஞ்சங்கள் முழுவதும் குஃப்ரும் ஷிர்க்கும் மண்டி கிடந்தது. அதை கழுகி சுத்தப்படுத்தி அல்லாஹ் என்று நிரப்புவதற்கு பெருமானார் 13 ஆண்டு காலம் போராடினார். கொஞ்சம் நஞ்சமா? எவ்வளவு தியாகிகள், எவ்வளவு சுஹதாக்கள். ஒரு வினாடி யோசிக்கிறோம், இப்ப உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு திக்ர் செய்வதற்கு நமக்கு என்ன சிரமம்? ஆனால் அதை சொல்வதற்கு நேற்று வரலாறுல நான் சொன்னேன். யாரு? அபூ தர் கிஃபாரி. நான் போய் சொல்லுவேன்னு காபால சொன்னார், அடி விழுந்தது. என்றைக்காவது அடி வாங்கி இருக்கிறோமா? இந்த 13 ஆண்டு காலமும் தியாகத்தின் காலங்கள். இஸ்லாமிய கடமையே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நிர்பந்தமான நிலையில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே பாருங்க, சந்தோஷம் பாருங்க, இந்த தீன் நிறைய இருக்கு, இந்த தீன் நிறைய இருக்கு, இன்னும் மக்களுக்கு நிறைய போய் சேரணும். அதனால சந்தோஷத்தின் முதல் படியே குபா பள்ளியை கட்டுங்க. ஏன்னா அந்த சுதந்திரம் எங்க கிடைக்கல சொல்லுங்க, மக்களை கிடைக்கல. பள்ளியை கட்டுங்க. கல்லும் மண்ணும் சுமந்து பாட்டு பாடிக்கொண்டு பள்ளிவாசலை பெருமானாரே கட்டி முடித்தார். வர்ற வழியில மஸ்ஜிதுல் ஜும்மா கட்டினாங்க. மதீனாவுக்குள் நுழைந்த உடனே முதல்ல பள்ளிவாசலுக்கு இடம் பாருன்னா,
எத்தீமான 2 சிறுவர்களுடைய இடம் பார்க்கப்பட்டது, பள்ளிவாசல் கட்டப்பட்டது, வாசலில் திண்ணை ஒன்று உருவாக்கப்பட்டது, மதரசாவை உருவாக்கினார்கள், குர்ஆனுடைய பாடங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஒரு வருஷம் தான், ஒரே ஒரு வருஷம் தான். 2ஆம் ஆண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்படுது. அல்லாஹ் அக்பர். இந்த நோன்பு ரமலானுடைய ஆரம்ப நோன்பு என்பது ரொம்ப டஃப்பானது. அதை முறைப்படுத்தி இப்ப நாம் வைக்கிற நோன்பு மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் மாற்றி கொடுத்தாங்க. இதே ரமலான்ல தான் ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. இதே ரமலானில் தான் ஜிஹாது கடமையாக்கப்பட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். தொழுக சொல்லுங்க ஃபரல், நோன்பு சத்தமா சொல்லுங்க ஃபரல், ஜக்காத்து ஃபரல், ஜிஹாது ஜிஹாது சொல்லுங்க பாய், சொல்ற பயமா இருக்கா? ஜிஹாது கியாமத்து நாள் வரைக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். இந்த போராட்டத்துக்கு பின்னாடி எந்த எதிர்ப்போ எந்த வெறியோ கிடையாது. அல்லாஹ்வுடைய கலிமாவை தூக்கி நிறுத்த வேண்டும், உலகத்தினுடைய உச்சத்தில் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆமா, நீங்க இந்த சவுதியுடைய கொடுமை, கொடியை பார்த்தாலே நமக்கு ஒரு பெருமை வரும் தெரியுமா? இந்த கொடியில் என்ன இருக்கும் சொல்லுங்க, என்ன இருக்கும்? உலகத்திற்கான அழைப்பு இதுதான். ஜிஹாத் என்பது இதுதான். வேற எந்த மக்களை பகைக்கவோ வெறுக்கவோ அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிக்கவோ இஸ்லாம் ஒருபோதும் முனைவதில்லை. யாரு படைச்சவன் நீங்க உணருங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் 4 விதமான ஜிஹாதுகளை உலகத்திற்கு சொன்னாங்க. 1வது முதல் ஜிஹாது பாருங்க, ஜிஹாதுன் நஃப்ஸ். நம்ம மனோ இச்சையோடு போறாங்க. இப்ப உண்மையை சொல்லுவோம், நாமெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்றபடி வாழ்றோமா, மனோ இச்சையின்படி வாழ்றோமா? சொன்னீங்கன்னா $100. பாப்பா சொல்லுங்க பாப்பா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாமா, ஒத்துக்கோ. மனோ இச்சை படிதான் வாழ்றோம். ஏன்னா ஜிஹாது என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்காக எப்பொழுதும் உயிர் கொடுக்க தயார். ஆனா இங்க என்ன செஞ்சாலும் மீண்டு ஆயுள கூடாதுல்ல, இந்த உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல. 80 வயசுல ஒரு ஆள் என்னத்தை கேட்கிறாரு சொல்லுங்க? நீ எதுக்கு இதே பப்சாவை சமோசாவை திங்கிறக்கும் இந்த கஞ்சிக்கு சண்டை போடுறக்கா? மனோ இச்சை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க, எப்போ நீங்க மனோ இச்சைங்கிறது சும்மா ஆசைப்படுறதுங்கிறது அல்ல, மனோ இச்சையை நீங்கள் கடவுளாக்குவீர்கள். மனோ இச்சையை யாருக்கு வழிபடணும்? அல்லாஹ்வுக்கு வழிபடணும். யாருக்கு வழிபடுறோம்? மனோ இச்சைக்கு வழிபடுறோம். யாரை வணங்குறோம்? மனோ இச்சை தாங்க வழிபட்டு இருக்கிறோம். இந்த மனோ இச்சைக்கு வழிபடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, முதல் ஜிஹாத் நஃப்ஸுக்கு எதிராக நீ நடவடிக்கை எடு. இதுக்கெல்லாம் ஜமாத்தெல்லாம் வராது, எனக்கு நான் தான் என்ன செய்யணும்? ஆமா, இப்ப நோன்பு நஃப்ஸுக்கு எதிரான நடவடிக்கை. எனக்கு காமம் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு இச்சை இருக்கு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்ல. வாழ்க்கை முழுவதும் இந்த மனோ இச்சைக்கு மாற்றம் செய்ய வேண்டும். சித்திக் நாயகம் ஜனாதிபதியா இருந்தாலும் ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. அரசு காசு தொடக்கூடாது. அரசு காசை அவருக்கு வர்ற சின்ன சம்பளத்துல ஒரு சின்ன ஆசை, மிட்டாய் சாப்பிடணும், அல்வா சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால சின்ன சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு நாள் காசு சேர்ந்துருச்சு. போய் அல்வா வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே யோசிக்கிறாரு, இந்த அல்வா சாப்பிட வேண்டும் என்ற மனோ இச்சை எத்தனை நாளா நம்மளை புரட்டி எடுக்குது சொல்லுங்களேன்? எத்தனை நாளா புரட்டி எடுக்குது? ஓ, நீ கேட்டா நான் கொடுக்கணுமா? கையில் வைத்து கொண்டு தன் மனதை பார்த்து சொல்றார், என்ன தொழுக விடல, என்ன தூங்க விடல, எப்ப பார்த்தாலும் அல்வா வேணும். உனக்காக மாச சம்பளத்துல எடுத்து ஒதுக்கி வச்சு இப்ப அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் உனக்கு அடிமையா, நீ எனக்கு அடிமையா? வேணும்னா அல்வாவை சாப்பிடுன்ட்டார். கை கொடுக்காம நப்சு சாப்பிடுமா?
நப்சை அடக்க வேண்டும். இப்ப அப்படி எல்லாம் இல்லைங்க. நம்ம பயிற்சி என்னன்னா அத்தனைக்கும் ஆசைப்படும். அத்தனைக்கும் இப்போ ஈசா யோகா மையத்தில் போய் டண்டனக்கரன் ஆடு, அத்தனைக்கும் ஆசைப்படும். எல்லாம் ஹலாலா நம்மளா பாக்குறது இல்ல. கோழி திங்கணுமா, ஃபுல் கோழி வாங்கி என்ன செஞ்சிடணும், தின்றோம். இந்த ட்ரெஸ் வேணுமா வாங்கிடணும், இந்த வண்டி வேணுமா வாங்கிடணும். ஒரு ஆபத்தான வாழ்க்கையில நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். பெருமானார் சொல்லுகிறார்கள், மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு உலகத்தினுடைய ஆசை உங்களுடைய குரல் வளைகளை நசுக்கும் காலத்துல மொத்த உலகமும் உங்களை அடிக்கும். எனக்கு அதுதான் நடக்குது. ஆப்கான் யாரு? ஆப்கானி யாருங்க? முஸ்லீம். பர்மா யாரு சொல்லுங்க? முஸ்லீம். பாலஸ்தீன் யாரு? முஸ்லீம். சிரியா யாரு? ஒரே ஒரு விஷயம்தான், உலக ஆசை உங்களை மயக்கும் பொழுதெல்லாம் மொத்த சமுதாயம் உங்களை உதைக்கும். நாங்க பெருமானார். அதனால நப்சோடு போராடுவது முதல் ஜிஹாத். முதல் ஜிஹாத். அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா நடக்கவே நடக்காது. நடக்குமா? அப்படி விட்டுறலாமா? ஒரு போருக்கு போய்விட்டு வந்து வாளை கழுகி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சின்ன போர் முடிஞ்சது, பெரிய போருக்கு தயாராகுங்க. நாங்க சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. இப்பதான் ஒரு சண்டையை முடிச்சிட்டு வந்து வாளை கழுகுறோம், அடுத்த போரா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது சின்ன போர். எது? ஆயுதம் ஏந்தி போராடுவது என்பது சின்ன போர். உங்களுடைய மனதோடு நப்சோடு போராடுவது மிகப்பெரிய போர். அதுதான் முதல் இஸ்லாத்துல மிகப்பெரும் தியாகம். இரண்டாவது போர் ஷைத்தான். ஷைத்தான் எங்க இருக்கா சொல்லுங்க? ஷைத்தான் எங்க இருக்கா பாத்திருக்கீங்களா யாராச்சும்? وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا. எல்லா நபிமார்களுக்கும் ரெண்டு ஷைத்தானை கொடுத்தோம். ஒன்று மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான் இப்லீஸ், இன்னொன்னு மனித ரூபத்தில் வரக்கூடிய இப்லீஸ். இப்ப நமக்கு எந்த இப்லீஸ் தான் தெரியும்? இப்ப இப்லீஸ் யாரு சொல்லுங்க? இப்ப இப்லீஸ் கூப்பிட்ட கோச்சுக்கிறீங்க. நம்ம பக்கத்திலே இப்லீஸ் இருப்பான், அவன் பக்கத்துல நாம இருப்போம். அவனை கெடுத்தா நாம இப்லீஸ், நம்மளை கெடுத்தா எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஷைத்தானுக்கு எதிராக இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், எதிரி எதிரின்னு யாரையுமே எதிரியா நினைக்காதீங்க. இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதூஹு அதுவா. ஷைத்தான் தான் உங்களுடைய, அவனுடைய வரலாறு தெரியுமில்ல, ஆதமுக்கு முந்தைய காலத்திலிருந்து இருக்கிற ஒரு மிக பெரும் எதிரி. எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறான். சிலத்துல பாருங்க, மொத்த செயல்கள்ல முதல்ல இப்படி சொல்லிக்கும், அஊது பில்லாஹி ஷைத்தானை விரட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வை கூப்பிட்டுக்கோ. நாம ரெண்டையுமே பக்கத்துல வச்சுக்கோம். தூபீத் ராஜா, துபீத் ராஜா. கரெக்டா? ஷைத்தானோடு போராடும். ஷைத்தான் என்ன செய்வான் சொல்லுங்க? ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்வை மறக்க வைப்பான். அல்லாஹ்வை மறக்கடிக்க வைக்கிற செயல்கள் என்னன்னு பட்டியல் போடுங்களேன். சினிமா சொல்லுங்க. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முர்தாருங்க, முர்தாருன்னா மையத்து. இப்ப போய் பாருங்களேன், தராவி முடிச்சுட்டு போனாங்கன்னா எல்லா தெருவுல இருட்டுக்குள்ள 4 பசங்களா உட்காந்துருக்காங்க. இந்த முர்தார் ஷைத்தான் எப்படி வழிகெடுக்கிற பாருங்க. எந்த ரூபத்தில் அல்லாஹ்வை மறக்கடிப்பானோ, இது நீங்க கணக்கு போட்டுக்கலாம். நீங்க எது எதுனாலும், சில பேருக்கு வந்து ஷைத்தான் எதுல வரும்? கேரம் போர்ட்ல வரும். இன்னும் சில ஷைத்தான்கள் காசு போட்டு ரம்மி ஆடிட்டு இருக்கும். இன்னும் சில இப்படி எல்லாம் ஷைத்தான் பல ரூபங்களில் வரலாமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு எதிரி யாருமே கிடையாது, ஷைத்தான் தான் எதிரி. அதனாலதான் சில பேர் தூங்குறவங்கள பேசாம விட்டுருங்க. ஏன் ஏன் பாய்? அவன் முழிச்சானா, அவன் முழிச்சானா என்ன ஆகும்? ஊரு பசாதாயம். அதனால அம்மாடி நீ தூங்குடாப்பா, நீ தூங்கிட்டே இரு. இது இரண்டாவது ஜிஹாத். மூணாவது ஜிஹாது தான் பாருங்க, முனாஃபிக்குகளோடு. யாரோடு? ஆமா, அல்லாஹ்வுடைய ரசூல் மனோ இச்சையோடும் போராடினார்கள், ஷைத்தானோடும் போராடினார்கள்.
பெருமானாருக்கு மிக பெரும் தலைவலி யாருன்னா கூடவே இருந்து கொண்டு குளிபறித்த முனாஃபிக்குகள். ஏங்க அப்படியெல்லாம் தனி அடையாளம்லாம் கிடையாது. முனாஃபிக்கு தொழுகுவான், நோம்பு வைப்பான், ஜகாத்து கொடுப்பான், ஹஜ் எல்லாம் செய்வான், எல்லாரும் நம்ம கூட இருப்பான், ஆனால் அவன் காபிராக இருப்பான். எவ்வளவு பெரிய டஃப் இது! வாழ்நாள் முழுக்க இந்த முனாஃபிக்குகள் யார் யார் என்று அல்லாஹ் சொல்லித்தர பெருமானார் கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். பெருமானாருடைய உயர் குணம் என்ன தெரியுமா? இவன் முனாஃபிக்குன்னு யாரையுமே சொல்லல. ஒரு சஹாபி இருந்தார், சாஹிபு சிர் ஹுதைபத்துல் யமான் அப்படின்னு ஒரு சஹாபி, ரகசிய காப்பாளர். அவரிடம் பெருமானார் முனாஃபிக்குகளின் பட்டியலை கொடுத்து வச்சிருந்தார். இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெதுவா நைஸா நோண்டுவாங்க, நம்ம பேர் அதுல இருக்காது. சொல்லுவாரா? அவரே ரகசிய காப்பாளர், நம்பிக்கையானவர்கள் சொல்ல மாட்டாங்க. சரி, உடனே உமர் நாயகம் அப்ப இல்லையா? அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. பிறகு உமர் நாயகத்தினுடைய ஆற்றல் பாருங்க. முனாஃபிக்குகளை கண்டுகொள்வதற்கு அவர் ஒரு டெக்னிக் வச்சாரு. பள்ளிவாசலுக்கு வருகிற ஜனாசாக்களில் இந்த சாஹிபு சிர் ஹுதைபத்துல் யமான் கலந்து கொண்டால் அவர் முஸ்லிமு, உடனே இவர் போய் கலந்துக்குவார். அவர் கலந்துக்கலன்னு சொன்னா அவன் முனாஃபிக். இப்படித்தான் முனாஃபிக்குகள் கூட ஜாடை மாடையாக சொல்லப்பட்டார்களே தவிர அவர்களால் பெருமானார் கடினமாக வஞ்சிக்கப்பட்டார். யாருனால சொல்லுங்க? கூட இருக்கிற துரோகின்னு சொல்லுவோமா இல்லையா? இதுவும் ஜிஹாத். நாலாவது ஒரு ஜிஹாது தான் அல்லாஹ்வை மறுத்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிற காபிர்கள், முஷ்ரிக்குகள். தனித்தனியா பேர் எல்லாம் கிடையாது. இது இன்னைக்கெல்லாம் ரொம்ப மோசமான காலம் இல்லையா? இந்த பேர்கள்லாம் நம்மளும் விளங்கணும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சமணர்கள், பௌத்தர்கள் இப்படின்னு இருக்குது பாருங்க. அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க எல்லாமே முஷ்ரிக்குகள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சொல்லுங்க காஃபிர்கள். அவ்வளவுதான். பர்டிகுலரா இன்னும் சொல்லி ஜாதிய வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கான மதங்கள் இருக்கு, ஜாதிகள் இருக்கு, வழிபாடுகள் இருக்கு. அதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இவர்களோடு ஜிஹாது செய்வது கியாமத் வரைக்கும் இருக்கும். ஜிஹாது முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு நம்ம தேசத்துல இந்தியால ஜிஹாத் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? மோடி அரசோடு போராடுவது மாரியா பாக்குறீங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு. நான் தான் மாட்டேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோடி அரசோடு போராடுவது ஜிஹாது. இந்த வார்த்தையே அரசாங்கத்துக்கு பயமா இருக்கும். உடனே வந்துருமா? ஜிஹாதுனா என்ன? போராட்டம். அது என்ன போராட்டம்? நான் முஸ்லீமாக மூமினாக இந்த சொந்த நாட்டுல நீ ஜும்மா தொழுகாத அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்சி இருக்குதுன்னு சொன்னா இப்ப முஸ்லிம்களுக்கு ஜிஹாது செய்யணுமா இல்லையா? சொல்லுங்க. இந்த அரச பயங்கரவாதம் இது எல்லாம் தான் அந்த சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன அநியாயங்க! சவுதியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, ஹோலி வற்புறுத்தி ரோட்ல போயிட்டு இருந்தவனை அடிச்சு கொன்று இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஜனநாயக சட்ட நீதிமன்றம், நீதிபதிகள், நியாயவான்கள் இருக்கிற நாட்டில் நடக்கிற கொடூரம். திரும்ப இருக்க எவ்வளவு காலமாகும்? என்ன நிரந்தரமா இவர்களுக்கு இந்த நாடு? ஒவ்வொன்னா நீங்க பாருங்க. நாம எவ்வளவு பலகீனமானவங்கன்னு சொன்னா நம்முடைய ஷரியத்தினுடைய சட்டம் முத்தலாக்களை கை வச்சாங்க. நாம எத்தீம்கள் சும்மா போராட்டம் பண்ணோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. என்ஆர்சி ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் வக்ஃபு சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. காமன் சிவில் கோடு ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் செய்ய முடியும்? இந்த துனியாவை புறக்கணித்து விட்டு ஜிஹாதினுடைய வாசலை என்றைக்கு மூமின்கள் திறக்கிறார்களோ அன்றைக்கு தான். வேற வழி இல்லை. ஏங்க அங்க நடக்கிறது இங்க நடக்காம போயிருமா? இங்க நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்களா சும்மா அன்னைக்கு வெளியே வரக்கூடாது, வீட்டிலே தொழுதுங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ரொம்ப சந்தோஷமா போச்சப்பா, கஞ்சி காய்ச்சி உட்கார்ந்துட்டு வீட்டிலே உட்கார்ந்துக்கலாம், அப்படி உட்கார்ந்துருவோமா? முதல்ல புரியுது, ஜிஹாத் என்பது பிற சமுதாயத்திற்கு எதிரான பயங்கரவாதமோ தீவிரவாதமோ அல்ல.
இந்த சொந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்தி பிடிப்பதற்கும், நேற்று சொன்ன அபூதர் இருப்பாரி போர்க்களத்துல கொடிய கட்டி புடிச்சிட்டு ஷஹீத் ஆகணும்னு என்ன தேவை வந்தது? நான் விழலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் விழக்கூடாது. அதான் உங்களுடைய ஈமான். இதை சொல்றது தானே அல்லாஹ்வுடைய ரசூல் 1.25 லட்சம் சஹாபாக்களை உருவாக்கினாங்க. அத்துணை பேர்களும், அதாவது உமர் நாயகத்தினுடைய காலத்துல உலகமே பயந்தது. யார் இவங்க? எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. சரி, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அரசியல், ஆட்சி, அதிகாரம், அப்படியாவது இவங்க வந்துடுறாங்களான்னு கேட்ட கிடையாது. வர்றாங்க, அடிக்கிறாங்க, நாட்டை பிடிக்கிறாங்க, திரும்பி போயிடுறாங்க. யாரப்ப சொன்னா? எங்க அமீருல் முஃமினீன் மதீனால இருக்காரு. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் கடிதம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி விட்டுட்டு போறோம். இவ்வளவு பயங்கரமான வேலை எது? அப்படியெல்லாம் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு இருந்தால் இந்த நாட்டில இன்னும் முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் தான் நீடித்திருக்கும். அவங்கெல்லாம் கூட சில பேர் அப்படி மன்னர்களா வந்துட்டு போயிட்டாங்க. அவுரங்கசீப், பிஜேபிக்காரன் யாரையெல்லாம் குறை சொல்றானோ அவங்க தான் நல்லவங்க. அவுரங்கசீப் பாதுஷா மிக நேர்மையானவர். தீனை கொண்டு வந்து இந்த மண்ணில நிலைநாட்டு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு நடவடிக்கைகள்ல நிறைய முகல் நடவடிக்கைகள் தான் இருக்கு. அது கோர்ட் ஆகட்டும், நீதிமன்றங்கள் ஆகட்டும், அரசு சார்ந்த சட்டத்திட்டங்கள் ஆகட்டும், எல்லாம் இவனுங்களுக்கும் சொந்த எந்த அதிகாரமும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இது! அத்துணைக்கும் அந்த புள்ளி எங்க உருவாச்சுன்னு சொன்னா, ரமலானுடைய மாசத்துல நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்துல ஒரு செய்தி இடியாய் வந்து விழுந்தது. 1000 பேர்கள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நல்லா கவனிக்கணும். அகதிகளாய் வாழுகிற பூமி தான் மதீனா. இந்த அகதிகளுக்கு வாழ்வு தந்த அன்சாரிகள் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு நல்லவங்க! விவசாயிகள், சாதாரண விவசாயிகள், ஆனா அரபிகள் தான். அதனாலதான் இந்த 2 பேரை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்தினுடைய தூண்கள் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு விட்டு வந்தவர்கள் முஹாஜிர்கள், வந்தவர்களை வாழ்க்கை தந்தவர்கள் அன்சாரிகள். இவங்க ஸ்டேட்டஸுக்கு பக்கத்துல யாருமே போக முடியாது. போக முடியுமா? ஏன்னா எதற்கும் தயாருங்க. இவங்க கேட்டாங்க, உங்களை ஆதரிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும். அப்புறம் அதுக்கு என்ன விலை கொடுக்கணும்? உயிரை கொடுக்கணும், உங்க நேரத்தை கொடுக்கணும், நிறைய துன்பங்களை சகிக்கணும். இத்தனையும் நாங்கள் சகித்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். ஒரு வார்த்தை ஏங்க, அல்லாஹ்னு விவசாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் ஏன் உயிர் இழக்கணும்? ஏன் இவங்களை எல்லாம் மேல தூக்கி போட்டுக்கணும்? கேள்வி வருதா? அவர்களை ஈர்த்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அந்த ஒரு வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பினாங்க, மறுமையை நம்பினார்கள், சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்கள், இந்த துனியா வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதை. உலகத்திலேயே பெருமானாரை போன்று சிறந்த ராணுவ தளபதி யாருமே கிடையாது. ஒரு சின்ன குழு அனுப்பி இந்த இடத்துக்கு போங்க, குறைஷிகள் வியாபாரம் முடிச்சுட்டு அப்படித்தான் போவாங்க. இந்த முறை அவர்களுடைய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தையும் நம்மளை கொல்றதுக்கான ஆயுதம் வாங்கிட்டு போறாங்க. இந்த ஆயுதங்களை வழியிலே தடுத்துட்டா நமக்கு பெரிய இம்சை இல்லாமல் இருக்கும். அந்த குழு போறதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் தப்பிச்சு மக்காவுக்கு போயிடுறாரு, செங்கடல் மார்க்கமா. ஆனா செய்தி அபூஜகளுக்கு சொல்லப்படுது, இந்த மாதிரி முஹம்மதின் படைகள் நம்முடைய ஆயுதங்களை கைப்பற்ற வர்றாங்க. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து தப்பிச்சு போயிடுறாரு. செய்தியும் சொல்லப்படுது, போர்லாம் தேவையில்லை, படையெல்லாம் தேவையில்லை, நாங்க பத்திரமா வந்துட்டோம். மது, மாது, சூதாட்டம், இசை, நாடகம் அத்தனையோடு கிளம்பி இருந்த அபூஜகளுக்கு சாவு வரவேற்றது. சொன்னா கிளம்பதாவே இருக்கட்டும், போயிடலாம். அபூ சுஃபியான் தடுக்கிறார், நிறைய தலைவர்கள் தடுக்கிறார்கள், வேண்டாம். ஆனா இவனுக்கு பெருமானாரின் மீது இருந்த அந்த காழ்ப்புணர்வு, அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன காம்படிஷன் சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவனுக்கு என்ன பகை சொல்லுங்களா? யாராவது சும்மா எவ்வளவு வரலாறு கேட்கிறான். தலைமை வேற
அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் தான் பெரிய அறிவாளி, என்னத்தானே அல்லாஹ் நபியாக்கி இருக்கணும், அவரை எப்படி நபியாக்கணும்? நான் பணக்காரன், அவர் யதீம். ஒரு நபித்துவம் என்பது ஒரு மனிதருக்கு எப்படி கிடைக்கும் இத கூட கிரகிச்சுக்க முடியாத முட்டாள். அதனாலதான் பெருமானார் தான் பேரை மாத்தி வச்சாங்க. அபுல் ஹிக்கம், அறிவின் தந்தைன்னு இருந்த அபூஜகல மடமையின் தந்தைன்னு பேரை மாத்துறாங்க. டேய், நபிங்கிறது நானா ஆகிறது இல்ல, யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் தான் ஆக்கணும். உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா? பாருங்க, முட்டாள் 1000 பேர்களை அழைத்து கொண்டு அவங்களுடைய பாரம்பரியம் மது மாது ஆட்டோ டான்ஸ் எல்லாம். இவனுக்கு என்னன்னா எண்ணிக்கைகளை நம்பி விட்டான். ஒன்றும் இல்லை. இந்த பதிலை இன்னைக்கு நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் ஆழமா போய் பாலஸ்தீன் போருக்கு பின்னால் நின்ற இஸ்ரேலிய பயங்கரவாதம், அமெரிக்க பயங்கரவாதம், இப்ப எது ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுங்க. எது ஜெயிச்சிச்சு சொல்லுங்க. பாலஸ்தீன் மக்கள் ஜெயிச்சிட்டாங்க. என்னப்பா எதுக்குமே ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, சும்மா ஒரு படம் பார்த்துட்டே இருக்கிறீங்களா? தோத்துட்டா, அமெரிக்கா தோத்துட்டா, இஸ்ரேல் தோற்று விட்டது. ஏன்னா இந்த எண்ணிக்கை, ஏன்னா அவன் ஒரு அந்த டூம் ஒன்று என்னங்க அதை அனுப்புறான அயன்டோ உலகத்துல யார்கிட்டயுமே கிடையாது, பயங்கர காஸ்ட்லி. அதை நம்மளால எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா? தோல்ல வச்சு அடிச்சாம் பார்க்கணும். சும்மா சரு 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 சரு. இந்த அயன்டோமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்க இருந்து. அவ்வளவுதான். இந்த பலத்தை தருபவன் யாரு சொல்லுங்க? அந்த மக்கள் தாங்க. நீங்க பதில பார்க்கணும்னு சொன்னா உங்களால முடிஞ்சா கிளம்பி பலஸ்தீனி போயிட்டு வரோம் பாருங்க. நமக்கு அதுக்கே பயம். முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? மவுத் எப்ப வேணாலும் வரும். ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. எங்க இருந்தாலும் உனக்கு மௌத் வரும். ஒரு சின்ன படை, அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே மதீனத்து மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. ரொம்ப யோசனை பாருங்க. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு உங்களுக்கும் அவங்களுக்கு தான் சண்டை, எங்களை ஏன் கூப்பிடுறீங்கன்னு அன்சாரிகள் கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்கல. எல்லோரும் எழுந்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஆபத்து இஸ்லாத்திற்கு வருகிறது, நாமெல்லாம் முஸ்லிம்கள், கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம். சரி வாங்க, ராணுவத்துக்கு ஆள் எடுப்போம். மஹாஜிர்களும் அன்சாரிகளுமாக 313 பேர். சிறுவர்கள் எல்லாம் வர்றாங்க, சிறுவர்கள் எல்லாம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை எல்லாம் ஒதுக்குறாங்க, வேண்டாங்க. வயோதிகர்களை ஒதுக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்க, அவங்கள்ட்ட ஒப்பந்தம் வாங்குறாங்க. வாழ்வோ மரணமோ, வாழ்வோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த படையை நிற்க வைத்து பெருமானார் பார்க்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். உலகத்தில் பரிதாபமான ஒரு படை. வாள் இல்ல, ஆயுதங்கள் இல்ல, தளவாடங்கள் இல்ல, குச்சியை தூக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன போர் இது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆயுதம் இருக்கு. கேள்விப்படுறாங்க. வர்றது 3 மடங்கு பெருசு. 1000 பேர் வர்றாங்க. ஒட்டகங்கள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கு, எல்லாம் கேள்விப்படுறாங்க. சஹாபாக்கள்கிட்ட பார்த்தா ஒடிஞ்ச வாளு. ஒருத்தர் உக்காஷாரதி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா குச்சி தூக்கிட்டு வர்ற போருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அதை வாங்கி துஆ செய்து கொடுத்தார்கள். அது வாளாகவே மாறியது. உமர் நாயகத்தினுடைய காலத்து வரைக்கும் குச்சி வாளாக மாறி அதை பாதுகாப்பாக இருந்தது வரலாறு சொல்லுது. இது ஆலமே அஸ்பாப், காரணம் உலகம். அதனால 313 ராணுவ வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு கூடாரம் அமைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாலேருந்து புறப்பட்டு நேராக பத்ருக்கு வந்துட்டாங்க. போருன்னா வெளியில வரணும். ஏன்னா ஊருக்குள்ள இருந்தால் அது ஊருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மதீனாவுக்கு பாதுகாப்பை தந்துவிட்டு பத்ருக்கு வந்தார்கள். இப்ப ஏகதேசம் உம்ராவுக்கு போறவங்க எல்லாம் பார்த்திருப்போம். இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்ர் ஷுஹதாக்களின் கபர் கம்பீரமாய் காட்சி அளிக்கும். காபிர்கள் கொல்லப்பட்டு 70 பேர்கள் புதைக்கப்பட்ட கொலை கொடூரமாக காட்சி அளிக்கும். பார்த்திருக்கீங்களா? நம்ம எங்க பஸ்ல உட்காந்து குஸ்கா திங்கிறது? பீசே இல்ல பாய், உம்ராக்கு போறாங்க. வரலாற பார்க்கணுமா இல்லையா? அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அந்த போராளிகள் இன்னும் கல்வெட்டுகளில் வாழுகிறார்கள். அபூஜகலும் அவனோடு இறந்து போனவர்கள் கொலையில புதைக்கப்பட்டு இன்னும் பயங்கரமாக எது காட்சி அளிக்கும்.
கியாமத்து நாள் வரைக்குமான சாட்சி பத்ரு போர். வறுமை, பஞ்சம், சோதனை, பயம். ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்து பத்ரில் இடம் பார்த்து நிக்க வச்சு எல்லாம் தயார் பண்ணி, இதெல்லாம் மனிதனுடைய வேலை, இதெல்லாம் மனுஷனுடைய வேலை. இப்ப அடுத்த வேலை என்ன தெரியுமா? கூடாரத்திற்குள் நுழைந்த பெருமானார் தொழுது சஜிதாவில் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். இந்த இரவு, இன்னைக்கு 16ஆம் இரவு, விடிய விடிய அழுகிறாங்க. சித்திக் நாயகம் எட்டி எட்டி பார்ப்பாங்க, யார சொல்லலாம், நாயகமே இறந்து போயிடாதீங்க, இறந்து போயிடாதீங்க, எனக்கு ஆறுதல் சொன்னவர்கள் நீங்க. நம்மளை தேடி மக்கால சவுர் போய்க்கு வந்தாங்களே காபிர்கள். இப்ப நான் பயந்தேன், நாயகமே நம்ம 2 பேரா இருக்கிறோம், வந்த வணக்கம் எட்டி பார்த்தா நம்ம மூத்தா போயிருவோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. ஏன் பயப்படுறீங்க, நம்ம கூட யார் இருக்கா? அப்படி சொன்ன நாயகமே இப்படி அழுகிறீர்களே. அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வார்த்தை வெளிப்படுத்துவாங்க. அன்னைக்கு நீனும் நானும் மட்டும் இருந்தோம், இன்னைக்கு நம்மளை நம்பி 313 உயிர்கள் இருக்கிறது. யா ஹய்யு யா கய்யூம். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, துஆ உடனே கபூல் ஆகணும்னா இந்த 2 வார்த்தையை சொல்லி துஆ செய்யும். யா ஹய்யு யா கய்யூம் இன் துஹ்லிக ஹாதிஹில் அஸாபத லன் துஅபத். வேறு சின்ன படையை வெளியே நிக்க வச்சிருக்கிறது, குறும்படை. இந்த படை அழிக்கப்படும் என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்கல்ல. விடிய 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 பெருமானாருக்கு தெரியும் இது. இந்த காரணங்கள் சும்மா. வெற்றி தோல்வியை தருபவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்ட்ட இருந்து வார்த்தை வரணும். அழுது 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 கடைசியில சுபஹுடைய நேரத்தில் வந்தர்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எழுந்திருங்கள் யா ரசூலல்லாஹ், வெற்றி உங்களுக்கு தான். நல்லா கவனிக்கணும், என்ன நடக்கல? போரே நடக்கல. ஜிப்ரீல் வர்றார், வெற்றி உங்களுக்குங்கிறாங்க. எழுந்த பெருமானார் வெளியே வர்றாங்க. வந்து இன்னும் அந்த படையெல்லாம் வந்து சேரல. மக்கள்கிட்ட கூப்பிட்டுக்காங்க, இந்தா இங்கு அபூஜஹல் செத்து கிடப்பார், இதற்குள் ஷைபா செத்து கிடப்பான், இதற்குள் வலீது செத்து கிடப்பான். இது எப்படிங்க சாத்தியம்? எப்படி சாத்தியம்? யாருக்காக களம் இருந்திருக்கிறோமோ அவனின் மீது அளப்பரிய நம்பிக்கை. இல்லையா? நம்மளும் தான் எப்ப என்னன்னா அல்லா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யாம இருப்போம், இல்ல பாவங்கள்லாம் செஞ்சு போட்டு நீ காப்பாத்துங்குவோம். ஆனா பெருமானார் தான் செய்வதை மனிதனாக செய்துவிட்டு நடப்பதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும். அழுத்தமான நம்பிக்கை. இப்ப நீங்க கேட்கலாம்ல, இப்படி செய்யற ரப்பு ரசூல்லா வந்து வர வேண்டியதே இல்லைல்ல, 1000 பேத்து மேல இடிய இறக்கி அங்கேயே. ஆனா அது போர் மரபு அல்ல, அதையெல்லாம் செஞ்சிருக்கார் ரப்புல் ஆலமீன். இது காரண உலகம். காரணத்தோடு காரணங்களை நிறுத்த வேண்டும் என்பதற்கு பெருமானார் எடுத்த நடவடிக்கை. சுபஹானல்லாஹ். பாருங்க, எல்லாம் ரெடி. இப்ப சஹாபாக்களை நிக்க வைக்கிறாங்க. எதிரிகள் வந்தாச்சு, போருக்கு தயார். உங்களுக்கு ஆயுதத்தை சொல்லி தரட்டுமா? எல்லாரும் லைனா நில்லுங்க. ஹஸ்புனல்லாஹு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். அதுதான் பெரிய தாரக மந்திரம். மறுநாள் விடியுது, மழை பெய்யுது, இடையில ஒவ்வொன்றும் சோதனை தான். அல்லாஹ்வுடைய ரசூல் இடம் செலக்ஷன் பண்ணாங்க, சஹாபாக்கள் வந்து கருத்து சொல்றாங்க, மாற்றி சொல்றாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. மழை பெய்யுது, இவங்க தங்கி இருந்த பூமி ஸ்ட்ராங் ஆகுது, அவங்க தங்கி இருந்த பூமி வழுக்கல் ஆகுது. மறுநாள் போர் தொடக்கம். எப்படி 1000 பேரோடு இந்த 313 பேர் போராடுவார்கள் அப்படின்னா, கெஞ்சுறது அடியானுடைய வேலை, காப்பாத்துறது ரப்புனுடைய வேலை. என்ன செஞ்சான்? குர்ஆன் சொல்லுது, வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரி வ அன்தும் அதில்லா. நீங்கள் மைனாரிட்டியாக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நம்மளும் கேட்கணும், இந்தியாவில் நாங்க மைனாரிட்டியா இருக்கிறோம், ரப்பே எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொன்னா, ரப்புனுடைய உதவி வந்துருச்சுன்னா எவனாலும் என்ன செய்ய முடியாது, நம்மள ஒண்ணு. ஆனா அந்த மாதிரி பத்ரீன்களா நாம இருக்கணும், பத்ரீன்களா இருக்கணும். மூமின்களே, ஒரு தொடக்கமாகுது.
முதல்ல அந்த போர் எப்படி நடக்கும்னு சொன்னால் சிங்கிள் அந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் வாங்க. இங்கேருந்து போனால் அன்சாரிகள் போகிறாங்க. அவன் சொல்லிட்டான், அன்சாரிகளுக்கு நமக்கு பிரச்சனை இல்லையே, மக்காக்காரங்க வாங்க. இறக்கி விட்டாங்க. ஹம்சா ஹசரத் அலி அடி தூள் கிளப்பிட்டாங்க. ஃபஸ்ட் அடியே. அப்புறம் ரெண்டாவது கலந்து போர். இதெல்லாம் நடக்குது, அது வாட்டுக்கு நடக்குது. சஹாபாக்கள் அப்படி திருன்னு பார்க்குறாங்க. என்னமோ நடக்குது. ஏன்னா பச்சை தலப்பாகை கருப்பு தலப்பாகை என்று பார்த்திராத உருவங்கள் வாளோடு வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இடையில நாயகமே இது என்ன அப்படி அடிக்க போலான்னா தலை உருளுது. முதல்ல 3000 மலக்குமார்களை ரப்புல் ஆலமீன் இறக்கினான். இப்ப எவ்வளவு ஆச்சு பட? பிறகு 5000 பேர்களை இறக்கினான். 8313 பேரோடு நடந்ததுதான் பத்ர் போர். எதிரிகள் எத்தனை? 1000 பேர். அவர்களுடைய படை பலம், அவர்களுடைய ராணுவ பயிற்சி அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டு 70 பேர்கள் உயிரிழந்தார்கள். 70 பேர்களை கைது செஞ்சுட்டு பெருமானார் வந்தாங்க. இஸ்லாத்தினுடைய முதல் வெற்றி உலகத்துக்கு சொல்லப்பட்டது. சத்தியமான ஜிஹாத் என்றைக்கும் வெற்றி பெறும். எண்ணிக்கை அல்ல, ஆயுதங்கள் அல்ல, தளவாடங்கள் அல்ல. நீங்க நல்லா பாருங்க, ஈராக்கோடு தோத்தது அமெரிக்கா, ஈரானோடு தோத்தது, நீங்க கொஞ்சம் வரலாறுலாம் படிங்களே, உசாமா பின் லேடனோடு தோத்தது அமெரிக்கா. தோற்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உலகத்துல தாங்கள் ஜெயித்ததை போன்று இன்னைக்கு போய் இஸ்ரேல்ல நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கஸ்ஸா போருனால ஒரு 100 ஆண்டினுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறது இஸ்ரேல். அங்க போய் காந்து குப்பரப்படுத்த அழுவானுங்க. இவனுங்களை அடிக்கிறதுக்குள்ள நமக்கு, ஏன்னா உயிர் மேல அவ்வளவு பயம். இவங்களுக்கு உயிர் தோல்ல வச்சுட்டு போறாங்க. எதை? பீரங்கிகளை. அது என்ன ஈமான்? அது அவருக்கு தெரியாதா? இது அது கிளம்பும் போது இந்த சப்பை கண்டு விழுகும். யாராவது போலீஸ்கார்ட்ட வாங்கி கண்ணு வாங்கி சுட்டு பாருங்க, சுட முடியுமா? பயிற்சி இல்லாம சுட முடியுமா? துப்பாக்கி தூக்க முடியுமா? என்ன போராளிகள் இவர்கள்! 2025 நவீன உலகத்திலேயும் முஜாஹிதீன்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அமெரிக்கா ஹவுதிகளை மிரட்டுது. ஹவுதி அமெரிக்கா மிரட்டுறான். அவன் யார்? அவனுக்கு நாடு இருக்கா, அவனுக்கு வீடு இருக்கான்னு கேட்டா அவன் யாருன்னே தெரியாதான போராளி. அவன் சொல்றது ஒண்ணு, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்த்தப்பட வேண்டும். குழுவா இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, உலகத்துல இந்த தீனுக்காக வேண்டி ஜிஹாது செய்கிற ஒரு குழு கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். யாரும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீ எவ்வளவு இயக்கங்களை தடை பண்ணுவ, எவ்வளவு பேர் மேல கேஸ் போடுவ சொல்லுங்க. ஆமா, அப்ப அந்த ஈமானிய போராளிகள் கியாமத்து வரைக்கும் இருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் அந்த புனிதமான பத்ரு போர் என்ன நிலைன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். வாழ்வா சாவா, அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இது உலகத்திற்கான ஒரு அறிவிப்பு. இந்த பத்ருக்கு பிறகு இஸ்லாம் அரபுலகம் முழுவதும் பேசப்பட்டது. அரபுலகம் முழுவதும். அதுக்கு அடுத்து உஹது வந்தது, கந்தக் வந்தது. எல்லாவற்றிலும் ரப்பல் ஆலமீன் பாடங்களையும் பயிற்சியையும் வெற்றியையும் தந்தான். இஸ்லாம் மேலோங்கியது. பாருங்க, பத்ருல ஜெயிச்ச உடனே குடிகார கூட்டம் அந்த பக்கம், மது மாது எல்லாம் அசத்தியம். இப்போ அந்த காபிர்களுடைய பிணங்களை அந்த கிணற்றில் கொண்டு போய் போட்டுவிட்டு பெருமானார் பிணங்களை பார்த்து சொல்வார்கள், எங்களுக்கு எங்களுடைய ரப்ப அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு உங்களுடைய கடவுள்கள் அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? ஏன்னா அவன் வரும்போதே என்ன சொல்லிட்டு வந்தா தெரியுமா? லாத்து உஸ்ஸா சாமிகளின் மீது சத்தியமாக முஹம்மதை கொன்றொழிப்போன்னு வந்தான். உங்க சாமி உனக்கு கை கொடுத்ததான்னு கேட்கிறான். ஒரு வழியா ஒரு நீண்ட போர், இது வரலாறு படிப்பினை பெறணும். முடிச்சுட்டு பெருமானார் மதீனாவுக்கு வர்றாங்க. வருகிற வழியிலேயே ஒரு உலக தலைவருக்கான மனோநிலை பாருங்க. செய்தி வருகிறது, அன்பு மகள் ருக்கையா வஃபாத்தாகிவிட்டார். அது எப்படிங்க? ஏன்னா சீரியஸாக தான் விட்டுட்டு வந்தாங்க. இந்த போருக்கு யாரு வரல? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரல. வராமலேயே பத்ரீன்கள் பட்டியலில் அவரும் இருக்கிறார். இது ஒரு நீண்ட வரலாறு. உஸ்மான் வரல
வர வேண்டாம் என்று பெருமானார் தான் தன் மகளுக்கு, மருமகங்க மனைவிக்கு இரு அப்படின்னு வச்சுட்டு வந்தாங்க. திரும்பி போகிற பொழுது பத்ரின் வெற்றியை கொண்டாடுவதா, மகளுடைய மரணத்தின் துக்கத்தை அனுபவிப்பதா, இந்த மனவேதனையோடு போராட்டத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் சார்ந்திருந்தார். மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் பிற்காலத்தில் சொன்னாங்க, இந்த போர் யாரால? இந்த பத்ர் சஹாபாக்கள் 14 பேர் அதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. இந்த இருக்கிற மீதி பேர் இருக்காங்களா 313ல, இந்த 313 பேரை பெருமானார் எல்லா இடத்திலேயும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு சபையில் வந்துட்டா முக்கியத்துவம் யாருக்கு? பத்ரீன்கள். அது சஹாபாக்களுடைய காலம், கடைசி பத்ரி மரணிக்கிற வரைக்கும் எல்லா கலீஃபாக்களும் இதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஒரு சபை கூடுதுன்னா பத்ரி சாமி இருக்காரா, நீ வாங்க முன்னாடி வாங்க. தொழுவு வைக்கணுமா, பத்ரி நீங்க தொழுவு வைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் பேசி கொண்டிருக்கிற பொழுது, பத்ரீன்கள் ஆகச் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலக்குமார்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்களே, அவர்களுடைய நிலை என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா ரசூல் அல்லாஹ், எப்படி மனித சமுதாயத்தில் பத்ரு சஹாபாக்கள் சிறந்தவர்களோ அதே மாதிரி மலக்குமார்களில் மிகச் சிறந்தவர்கள் அந்த பத்ரு மலாயிகத்துமார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஈமான் ரொம்ப கெட்டு போச்சு, சத்தியம் சொல்றக்கெல்லாம் இங்க இல்ல. பத்ரு ஷுஹதாக்களை வச்சு ஒரு துவா ஓதுறானா இங்க எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஷிர்க்குன்னு சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டு, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தருவானாங்க, அல்லாஹ் ஹிதாயத் தருவானாங்க. பத்ரு ஷுஹதாக்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை பெருமானார் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, சாமானிய மனிதருக்கு ஜனாசா தொழுகையில 4 தக்பீர் இல்லையா, அவர் பத்ரியா இருந்தா 5 தக்பீர். பத்ரியா இருந்தா உங்களுக்கு அப்படி செய்யலாமா? ஊர்ல பெரிய பணக்காரு ஒரு 6 தக்பீர் சொல்லுங்க, சேர்த்து செவினி பிஞ்சிரும். நடக்குமா சொல்லுங்க? பெருமானார் மார்க்கத்தில் மாற்றத்தை கண்டார்கள். பத்ரில் கலந்து கொண்டவருக்கான அந்தஸ்து ஜனாசா தொழுகையில 5 தக்பீர் சொல்லணும். அன்றையிலிருந்து இந்த சமுதாயம் தங்களுடைய எல்லா இபாதத்துகளிலேயும் முன்னோடியாக பத்ரீன்களை பார்த்தது. பத்ரு ஷுஹதாக்களை மனசில் வைத்து துஆ செய்யும் பொழுது ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செய்த அந்த உதவியை நமக்கும் செய்வான் என்ற அபாரமான நம்பிக்கையில தான் பத்ரு ஷுஹதாக்கள் வருஷத்துக்கு ஒருக்கா நினைக்கிறவங்க அல்ல, தினம் தினம் நினைக்கணும். அந்த போராட்டம் இந்த உம்மத்துல வரணும், முஜாஹிதீன்கள் உருவாகணும். அதற்கான ஒரு மாடல், ரோல் மாடல் யாருன்னா பத்ரீன்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த ஷுஹதாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை போல நம்மையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு அதனுடைய அடிப்படையில் நிறைய போர்கள் இருக்கு. வெறும் சும்மா இப்ப இந்த வால் சண்டையெல்லாம் இருக்கா சொல்லுங்க? இப்ப பத்ருக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கிளம்பி போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வால் வச்சு, அதான் இன்னைக்கான போர்களுக்கு தயாராகும். இன்னைக்கு என்ன போர் தெரியுமா? பெரிய போர், ஊடக போர். உலகத்தினுடைய எல்லா யூத ஊடகமும் சேர்ந்துட்டு, நம்ம நாட்டில் சங்கிகளும் சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக காழ்ப்புணர்வை பரப்ப வேண்டுமோ அதை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கான். செஞ்சுட்டு இருக்கானா சொல்லுங்க? செஞ்சுட்டு இருக்கானா? இப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்னும் கிரிக்கெட் பார்த்துருக்கான், வேர்ல்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னமும் படம் பார்த்துட்டு இருக்கிறான். கரெக்டா சொல்லுங்க? நீ வச்சிருக்கிற அதே செல்போன் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் வரும் பொழுதெல்லாம் பதில் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு டீம் வச்சிருக்காங்க. என்ன டீமுங்க? ஐடி விங். ஒவ்வொரு அரசியல்வாதி அவனை பத்தி மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த டீம், அதுக்கு சம்பளம். இதை பக்காவா பண்றது யாருன்னா பிஜேபிக்காரன். முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை எப்பவும் ஒரு கொந்தளிப்பிலே நாட்டை வச்சிருக்கணும். இப்ப இன்னைக்கு ஊடக போர் நாம என்ன செய்யறோம் சொல்லுங்க? நான் என்ன கழுவி ஊத்துவேன், நீங்க ஒண்ணு மாத்தி மாத்தி இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் காப்பாற்றணும். ரமலானுடைய மாசத்துல அந்த பேஸ்புக்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இபாதத்தின் மீது ஒரு அவமரியாதை ஏற்படுகிற சம்பவங்கள் நிறைய காட்டுறாங்க. நோன்பு திறக்கும் போது இந்த போன்ல பாங்கு சொன்னதை கேட்டு வடை வாயில வைக்கிறான்.
அப்புறம் சகுருக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் இதெல்லாம் விளையாட்டு. தராவி தொழுகையில பாத்தியா சூறாவை மாத்தி மாத்தி ஓதுற மாதிரி, 20 ரக்காத்தை சும்மா 20 செகண்ட்ல தொழுகிற மாதிரி, அப்புறம் தொழுதுட்டு இருக்கிற காலை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி, ஒருத்தர் சஜிதாலே காலை, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் சொல்லுவேன், நம்முடைய இபாதத்தின் மீது இருக்கிற பக்தியை குறைப்பதற்கு சங்கிகள் செய்கிற வேலை. நம்ம என்ன விளையாடுறோம் தெரியுமா? ஒரு விளையாட்டு, நோம்பு காலமாமா பிள்ளைகளை பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் கிண்டல் பண்றாங்க. நோம்பு 1 மாசம் மட்டும்தான் பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு மூமின்களே, இந்த ஊடகத்துறையில ஒரு குழுவாக செயல்படாவிட்டால் நிறைய இந்த ஊடக செய்தி தானுங்க. இந்த ஹோலி பண்டிகை அதன் பின்னாடி நடந்த பள்ளிவாசலுக்குள்ளே போறான். என்ன செய்ய முடியும்? என்ன செய்? இதுக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய முஸ்லிம் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஏன் அவங்க என்ன இப்போ நாளைக்கு இப்படி வந்து இப்படி போறேன் உள்ள வந்து உட்கார்றேன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஏதாவது ஏற்பாடு இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. எந்த திட்டமும் இல்லை. இதனால நிறைய போராட்டங்கள், அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜிஹாத், ஊடகத்திற்கு எதிரான ஜிஹாத் இல்லையா, கலாச்சார ரீதியான இஸ்லாமிய கல்ச்சுரல் பாதுகாக்கப்படணும். நமக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. நம்ம பிள்ளைகள்லாம் அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் மாடர்ன். யாருடைய மாடர்ன் இது? யாருடைய மாடர்ன்? வெளியே போறாங்க, டைட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கு, இந்த பவுட்ரு, அப்புறம் இது பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது, அப்புறம் பெஸ்டின்னு வச்சுக்கிறது. இது யாருடைய கலாச்சாரம்? என் பிள்ளைகள்லாம் அங்கதான் கிடக்கிறான். அத்தா அப்படி சமாளிக்கிறார். நம்ம காலம் தான் இல்லை கஜிருக்கு. அது என்னமோ ஆசைப்பட்டான் அங்கே அங்கிட்டு. அதான் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் பண்ணது அந்த காலம். இப்போ எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது. திடீர்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க, அஜரத்தை நிக்கா பண்ணி வைங்க. ஏங்க என்ன ஆச்சுங்க? அவனும் அப்படி ஒன்று அப்பா இது மாதிரி இருக்கிறான். அவங்களோட 4 இப்ளீஸ் வருது. இப்ளீஸ்ன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா முடி நின்றுட்டு இருக்கு, மண்டையெல்லாம் பார்த்தா இப்ளீஸ்ன்னு சொல்லுது. அப்படியே நிற்கிறாங்க. மெதுவாக என்னங்க இது நிக்கா அப்படின்னு விசாரிச்சா முத்தோலி சொல்றாரு, இதெல்லாம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சிருது, ஹலால் பண்றதுக்கு வந்தானுங்க. அட பாவீங்களா, அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அது கூட பரவாயில்லை, ஹலால் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா இல்லையா? இனி ஒரு வரக்கூடிய காலம் எப்படின்னா, இந்த நம்ம இளவு படிக்காதவங்க வரவும் மாட்டேங்குது. லிவிங் டு கெதர். நம்ம காலத்துல இருந்திருந்தா செமையா இருந்திருக்கு இல்லையா? நமக்கு நிறைய பேருக்கு வருத்தம். அப்படிலாம் அன்னைக்கெல்லாம் இப்படி இருந்தா இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்திருக்கோம். திடீர்னு பிக்கப் பண்றாங்கிறான், அப்புறம் டிராப் பண்றாங்கிறான். வண்டியில தான் பிக்கப் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வாழ்க்கையிலே பிக்கப் பண்றான், டிராப் பண்றான். அசிங்கத்துல அசிங்கம். இத்தனையும் ஈமானிய சமூகத்துல அது சகித்து கொள்ளப்பட்டது. கலாச்சாரத்திற்கு எதிரான போர். சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய சங்கடங்களை சகிச்சு தான் ஆகும். வல்ல ரப்புல் ஆலமீன் விழிப்புணர்வு உள்ள ஒரு உம்மத்தாக வாழ்வதற்கு இந்த பத்ரு சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அதை சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்போ பத்ரு ஷஹதாக்களுடைய பேரு வாசிச்சு துவா ஓதுவோம்.